வா. கல்யாண பொண்ணு வந்துருச்சு, கல்யாண பொண்ணு வந்துருச்சு, கல்யாண பொண்ணு வந்துருச்சு. இந்த மேடிக்கேத்த ஜோடி, ஜோடிக்கேத்த ஜாடி, ஜாடிக்கேத்த முடி வந்துருச்சு, வந்துருச்சு. படுத்துறானே. ஸ்வேதா மை லேடி வந்துருச்சு. ஐயோ, ஸ்வேதா மை லேடி வந்தாச்சு, ஸ்வேதா மை லேடி வந்தாச்சு. தம்பி நீ கொஞ்ச நேரம் பேசாம இருப்பா. நீ வேற ஏதாவது சொல்லி இருக்கிற சிக்கல இன்னும் பெருசாக்கிடாத. நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் வாயே திறக்க கூடாது. ஏன் திறந்தா என்ன ஆகும்? நீ வாயை திறந்தா ஸ்வேதா கோச்சுக்குவா. அப்படியா? ஸ்வேதா கோச்சுக்கோன்னா நான் வாய திறக்கல. அப்படிதான் சமத்தா இருக்கணும். நீ மாப்பிள்ள தானே? போ போ போ. சரி. சரியான லூசு. அத்தை, மண்டபம் வரைக்கும் வந்துட்டோம். இனி என்ன பண்ண போறோம்? வா வா. ஹலோ ராசாத்தி மேடம், கல்பனா மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணி இன்னைக்கு திடீர்னு மாதவனுக்கு கல்யாணம் வச்சிட்டோம், மறக்காம நீங்க வந்துடுங்கன்னு சொன்னாங்க மேடம். இன்னைக்குன்னு பார்த்து சென்டர்ல எனக்கு நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்கு, அதனால என்னால போக முடியாது. நீங்க போயிட்டு வந்துடுறீங்களா? பிரேமி மேடம், என் பொண்ணை நான் பார்த்துட்டேன். என்ன சொல்றீங்க? காணாம போனவங்க பொண்ணு ஸ்வேதாவியா சொல்றீங்க? ஆமா மேடம், நான் என் பொண்ணை பார்த்தேன். அப்படியே அச்சஸ் எல்லாம் என்ன மாதிரியே இருக்க மேடம். ஆமா, உங்க பொண்ணு எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? என் பொண்ணை நான் திரும்ப தொலைச்சிட்டேன் மேடம். எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. நான் வாழறதே வேஸ்ட். ராசாத்தி மேடம், டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்னும் ஆயிடல. உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது? 20 வருஷம் போராட்டம் மேடம். உங்க பொண்ண காவேரி விநாயகர் கோயில இருந்து வெளியே வரும்போது பாத்தேன்னு சொன்னீங்க. ஆமா. உடனே நீங்க காவேரி விநாயகர் கோயில போய் விசாரிங்க. உங்க பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும். நல்ல யோசனை சொன்னீங்க மேடம். சரி, நான் உடனே கோவிலுக்கு போறேன். அண்ணா, திரும்ப அந்த விநாயகர் கோயிலுக்கே போகணும்ண்ணா. சரிங்கம்மா, வண்டியில் உட்காருங்க. அம்மா, சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கோவில்ல பார்க்க என்ன மாதிரியே இருப்பா ஒரு பொண்ணு கோவிலுக்கு வந்திருந்தா. அந்த பொண்ணு நீங்க பாத்தீங்களா? பார்த்தம்மா. அந்த பொண்ணு ஒரு 4-5 பேர் கூட வந்திருந்தாங்கம்மா. அந்த பொண்ணு மட்டும் தனியா வந்து பூ பழம்லாம் வாங்கிட்டு செருப்பை இங்கதான் விட்டுட்டு போனாங்கம்மா. போறப்ப செருப்பை மறந்துட்டு போயிட்டாங்கம்மா. நானும் அவங்க போறப்ப அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். கூப்பிட அவங்க காதுல வாங்காமையே போயிட்டாங்கம்மா. அந்த செருப்பை காட்டுறீங்களா? அதோ அங்க இருக்கு பாருங்க, அதான்.
அம்மா என் செருப்பை காணும்மா. என்னம்மா ம்? புது செப்பல் வாங்கிருக்கியா? இல்ல ஸ்ரேயா, கோவில்ல செருப்பு மாறிடுச்சு. என் செருப்பை இன்னொருத்தவங்க தெரியாம போட்டுட்டு போயிட்டாங்க. அதான் நான் இந்த செருப்பை போட்டுட்டு வந்துட்டேன். இந்த செருப்பு உனக்கு வாங்கின மாதிரியே இருக்குமா? எனக்கு இந்த செருப்பு போடும்போது வேற யாரோ செருப்பு போடுற மாதிரி நெருடலாம் இல்ல. அதான் நான் வேற செருப்பு வாங்கல. அதுக்கு இல்லம்மா, உன் செருப்பு அளவு அவ்வளவு சீக்கிரம் யாருக்குமே பொருந்தாது. உன் செருப்பு ஒருத்தங்களுக்கு பொருந்திருக்குன்னா அவங்க கண்டிப்பா உன்ன மாதிரி தான் இருக்கணும். அப்போ புவனேஸ்வரி அம்மன் கோவில்ல என் செருப்பை மாத்தி போட்டுட்டு போனது ஏன் பொண்ணா? இவ்வளவு நாளா என் பொண்ணு என் பக்கத்துல தான் இருந்திருக்கா. ஆனா என் கண்ணுல படாம போயிட்டாளே. இப்போ என் கண்ணுல பட்டவளையும் நான் தவற விட்டுட்டேன். இல்ல, என் பொண்ணு நான் தவற விட மாட்டேன். நான் கண்டுபிடிச்சே தீருவேன். அம்மா, செருப்பு விட்டுட்டு போன பொண்ணு என் பொண்ணுதான். அவங்க எங்க போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கல்யாணத்துக்கு போறதா உங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கம்மா. அப்படியா? எந்த கல்யாணம்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அம்மா, இந்த செருப்பை நான் எடுத்துக்கிறேன். சரிம்மா, எடுத்துக்கோங்கம்மா. கல்பனாமா, பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லாதனால நீங்க அவங்க ஸ்தானத்துல இருந்து பொண்ணுக்கு பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி இந்த முகூர்த்த புடவைய பொண்ணுகிட்ட கொடுங்க. ஸ்வேதா, நீ எழுந்து போய் அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி முகூர்த்த புடவைய வாங்கிக்கோமா. வாமா வாமா வாமா. நல்லா இருக்கணுமா நீ? நல்லா இருக்க, நல்லா இருக்க, சந்தோஷமா இருக்கணும் நீ. கொஞ்சம் தட்டடும். குடுமா, புடவை கொடு, புடவை கொடு. இந்த புடவை மாத்திட்டு வா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு உடுத்திட்டு வா. போ. மாதவ முகத்துல பூச்சரத்தை போட வைக்க கல்பனா அம்மாவை எப்படி சம்மதிக்க வைக்கிறது? அத்தை, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லவா? என்ன யோசனை? நம்ம கல்பனா அம்மா கிட்ட மாதவன் முகத்துல பூச்சரம் போடுறதுக்கு ஒத்துக்க வைக்கிறதுக்கு பதிலா பேசாம ஸ்வேதா கிட்ட நம்ம உண்மையை சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டா என்ன? என்னம்மா பேசுற நீ? டென்ஷன்ல உனக்கு புத்தி கித்தி குழம்பி போச்சா? நம்ம ஸ்வேதா கிட்ட உண்மையை சொன்னா அவ ஒத்துப்பான்னா அத நாம எப்பவோ பண்ணிருக்கலாமே. இவ்ளோ கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லையே. அப்படி இல்ல பூமிகா, நமக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற சூழ்நிலை வேற. ஸ்வேதா கிட்ட நாம நிச்சயத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லி இருந்தா அவ கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டா. ஆனா இப்ப அப்படி இல்ல. ஸ்வேதா கல்பனா அம்மா வீட்டுல போய் இருந்து அந்த பணக்கார வாழ்க்கைய வாழ்ந்து பாத்துட்டா. அவளுக்குள்ள ஆசைய வளர்த்துக்கிட்டா. இன்னைக்கு மனமேட வரைக்கும் வந்துட்டா. சுகத்தை அனுபவிச்சவங்களுக்கு அதை விட்டு கொடுக்க மனசே வராது. அதனால முன்னாடி மாதிரியே ஸ்வேதா மனநல இப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸ்வேதா கிட்ட மேடியா தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போற. உனக்கு கிடைக்க போகிற சுகபோகமான பணக்கார வாழ்க்கைக்காக
கல்யாணத்துக்கு ஒத்துக்கோன்னா ஸ்வேதா கண்டிப்பா ஒத்துப்பா. இல்லம்மா, உண்மை தெரிஞ்சா ஸ்வேதா கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு எனக்கு தோணல. ஸ்வேதா கிட்ட உண்மைய சொல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட். இல்ல பூமிகா, கண்மணி சொல்றதுதான் சரின்னு எனக்கு படுது. ஸ்வேதா கிட்ட ஒரு வாட்டி பேசி பாப்பமே. ஸ்வேதா மேடிய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா அது நமக்கு நல்லது தானே? டென்ஷன் இல்லாம இந்த கல்யாணமும் முடிஞ்சிரும்ல. என்ன பாட்டி, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு புத்தி இல்லாம பேசுறீங்க. ஸ்வேதா கிட்ட நாம அவசரப்பட்டு உண்மையை சொல்லி அதனால ஸ்வேதா கல்யாணமே வேண்டான்னு கோவப்பட்டு போயிட்டான்னா என்ன பண்ணுவீங்க? ப்ராப்ளம் இன்னும் தான் பெருசாயிடும். நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டான்னு பாக்குறேன். அப்ப எடுத்த உடனே ஸ்வேதா கிட்ட மாப்பிள்ள மேடிதான்னு சொல்ல வேண்டாம். நாசுக்கா பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சொல்லலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன சரியா? இது ஓகே பாட்டி. எனக்கும் இதுல சம்மதம் தான் அத்தை. எனக்கு ஓகே. பூமிகா, அப்ப நீயே போய் ஸ்வேதா கிட்ட நாசுக்கா பேசி அவ மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா போ. சரி பாட்டி. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியறதுக்குள்ள எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கே. எனக்கும் தாண்டி. கல்பனாமா, நாழியாருது மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. சரி போமா, போய் மாடியை கூட்டிட்டு வா. அவ கூட்டிட்டு வரட்டுமா? போட்டிருந்த என் செருப்பை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா உன்னை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியலையேம்மா. பிரசவத்துல நீ என் வயித்துல உதைச்ச வலியை விட இப்ப உன்னை பார்த்தும் தவற விட்ட வலிதான் அதிகமா இருக்கு. ராசாதி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்க பொண்ணை பத்தின தகவல் கிடைச்சுதான்னு கேட்போம். ஹலோ ராசாதி மேடம், உங்க பொண்ணை பத்தின தகவல் ஏதாவது கிடைச்சதா? விவரம் எதுவும் கிடைக்கல பிரேமி மேடம். என் பொண்ணு போட்டிருந்த செருப்பு மட்டும்தான் கிடைச்சது. என் பொண்ணு திரும்ப எனக்கு கிடைக்காம போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரேமி மேடம். வருத்தப்படாதீங்க ராசதி மேடம். நீங்க உங்க பொண்ணை பத்தி கோயில விசாரிச்சப்ப என்ன சொன்னாங்க? என் பொண்ணு அவ கூட வந்தவங்களும் ஏதோ கல்யாணத்துக்கு போறது பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா யாருக்கு கல்யாணம், எந்த மண்டபம்னு எந்த விவரமும் அவங்களுக்கு தெரியல. ராசதி மேடம், மேடிக்கு இன்னைக்குதான் கல்யாணம். ஒருவேளை உங்க பொண்ணு மேடி கல்யாணத்துக்கு போயிருந்தா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா மேடம், போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, மேடிக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபம் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் இருக்கு. அப்போ எனக்கு அந்த கல்யாண மண்டபம் அட்ரஸ் அனுப்புங்க மேடம், நான் போய் பாக்குறேன். இதோ உடனே அனுப்புறேன் மேடம். சரி, தேங்க்யூ.
ஓம் அச்சுதாய நமக, ஆனந்தாய நமக, மணி கோவிந்தாய வா வா நமக, உட்கார் உட்கார். மாதவாய நமக. பாப்பா வந்து உட்காந்துக்கோ. திருவிக்ராய நமக, மதுசூதனாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக. இதை கையில வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி சொல்லு. சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம். ஸ்வேதா, சொல்லுங்க பூமிகா அம்மா. நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். கேளுங்க. இல்ல சும்மாதான் கேக்குறேன். சப்போஸ் நீ மாதவனை கல்யாணம் பண்ணாம மாதவ அண்ணன் மேடிய கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? செத்துருவேன். மாதவனை தவிர வேற யாரையும் என்னால புருஷனா ஏத்துக்க முடியாது. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். கண்டிப்பா செத்துருவேன். ஏன் பூமிகாமா இப்படி கேட்டீங்க? இல்ல நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத ஸ்வேதா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன். சரி நீ ரெடி ஆகு, நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். என்ன இது, மேடிய கல்யாணம் பண்ணிக்கிறியானா செத்துருவேன்டா ஸ்வேதா. இப்ப என்ன பண்றது? இந்த புஷ்பத்தை கும்பத்துல சேரு. மாப்பிள, அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வேஷ்டி சட்டையை வாங்கிட்டு போய் மாத்திட்டு வா. மேடி வா வா. ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய. இப்படி வா மேடி. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. வா 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 வா. நல்லா இருடா. நீ விரும்பின பொண்ணு ஒன்று கிடைச்சிருக்கா. நல்லா இருக்கு, நீ நல்லா இருக்கு. அகிலாண்டேஸ்வரியே நமக, அச்சுதாய நமக, தேங்க்யூ. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இதை வாங்கிக்கோ. திருவிக்ராய நமக. அப்பா அண்ணனை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். போ, பார்த்து கூட்டு வா போ. ஓம் ஸ்ரீ விஷ்ணுவே நமக. இப்ப நம்ம நேரா உள்ள போய் சம்மந்தி அம்மா கிட்ட மரகதம் கண்மணி பத்தி மாட்டி விட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். வாங்க போலாம். அத்த, ஸ்வேதா மட்டும் மேடைய கட்டிக்க ஒத்துக்கிட்டா நமக்கு பிரச்சனையே இல்ல அத்த. ஆமா கண்மணி. நீங்க பண்ண வேலைக்கு பிரச்சனை இல்லாம எப்படி இருக்கும்? என்ன இந்த வழுக்கு மரம் நம்மள வில்லன் மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான்? என்ன இங்க வரா? நான் உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் தனியா வர முடியுமா? இல்ல சார், எங்களுக்கு கல்யாண வேலை எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதான். நடக்க போற கல்யாணத்துக்கு தானே வேலை பார்க்கணும். நிக்க போற கல்யாணத்துக்கு என்ன வேலை பார்க்க போறீங்க? என் கூட வாங்க. வாங்க வாங்க. எதுக்கு கூப்பிடுறாரு? தெரியலையே அத்த. வா. பரவாயில்லையே, என் பேத்தி ஸ்வேதாக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்துல கல்யாணம் நடக்குதே. ஆனா இந்த மரகதமும் கண்மணியும் இன்னைக்கு ஸ்வேதாக்கு கல்யாணம் பண்ற விஷயத்த நம்மகிட்ட சொல்லாமே விட்டாளுங்களே. இன்னைக்கு இருக்கு அவளுங்களுக்கு.
எதுக்கு எங்களை தனியா கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சொல்றது என்ன, போட்டே காட்டுறேன் கேளுங்க. ம். கண்மணியும் மரகதமும் கல்பனாமா சொத்துக்கு ஆசைப்பட்டு பூமிக்காவ கௌதமுக்கு கட்டி வைக்க திட்டம் போட்டு ஸ்வேதாவை ஏமாத்தி மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஸ்வேதா பொண்ணுக்கு மேடிய கல்யாணம் பண்ணிக்க சுத்தமா பிடிக்கல. அதனால ஸ்வேதா பொண்ணு கிட்ட கௌதம மாப்பிள்ளைன்னு பொய் சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்க.